ஹாய் ஹலோ வணக்கம். அமெரிக்காவில் ஹனுமான் கோயில் பிரச்சனை, இதை பற்றி தாங்க நான் பேச போகிறேன். தயவுசெய்து கேளுங்க. ஹனுமான் பக்தையாக இருக்கிற எனக்கு இந்த கேள்வி அமெரிக்க இந்தியர்களை பார்த்து கேட்கணும்னு தோணுச்சுங்க. நான் கேட்குறேன், உங்களுக்கு அமெரிக்காவில் தானே இருக்கிறீங்க, அமெரிக்காவால் இந்தியர்களே, இந்தியா ஒரு பிச்சைக்கார நாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு நல்ல வேலையை பார்த்து வாழ்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஹனுமான் கேட்டாரா 90 அடியில் எனக்கு செலவைக்க சொல்லி? காவல் தெய்வம் அவர் தான். கேட்டாரா? உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் இறந்தா உங்களுக்கு சாமி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிசாசு தான். அவன் அப்படி தான் சொல்லுவான். அடுத்த மதத்தை கொண்டாடுற ஒரு நாட்டில் நீங்கள் போய் எதுக்காக அமெரிக்காவில் 90 அடி ஹனுமான் சிலையை வச்சிங்க? இந்தியர்களே, நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க? இன்னொரு உலக யுத்தத்துக்கு தயாராகிறீங்களா? அமெரிக்கா சுதந்திரம் அடைந்த கதை உங்களுக்கு தெரியாதா? அங்கே படிக்கிறவங்க, அங்கே உள்ள குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலையா? கடல் கடந்து இங்கிலாந்தோட போராடுறதுக்கு எத்தனை உயிர்களை அவங்க பலி கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட சரணாகதி, அவங்களோட ரத்தம் சிந்தினது உங்களுக்கு புரியலையா? அங்கே குடியுரிமை வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக, அங்கேயே செட்டில்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கோயில் கட்டிக்கிட்டீங்க, நீங்கள் சாமி கும்பிடுறீங்க, அதில் அவங்க தலையிடலை. ஆனால் எதுக்காக வானுயர்ந்த சிலை வச்சிருக்கிறீங்க? அது எந்த வடிவத்தில் கும்பிட்டாலும், எந்த ரூபத்தில் கும்பிட்டாலும், பலி கொடுக்கறது தவிர எந்த ரூபத்தில் கும்பிட்டாலும் என்னைத்தான் வந்து சேரும் அப்படின்னு கீதாவில் கிருஷ்ணனே சொல்லியிருக்கிறானே. அவர் சொல்ற அத்தனையும் நம்ம பாகவதத்துல உள்ள வார்த்தை. என்னை தவிர வேற யாரையும் வணங்காதே, சிலை வைத்து வணங்காதே அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு, இயேசு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அதைத்தானே நம்ம ஹிந்து தர்மமும் சொல்லுது. கடவுளை எந்த ரூபத்துல வேணாலும் கும்பிடலாம், எல்லா பக்தியும் தன்னைத்தான் வந்து சேரும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. பொய்யான ஹனுமன் சிலை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா அதுல உங்களுக்கு கோபம் வரணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உங்க அம்மா உங்க வீட்டுல இறந்தா அவங்க தெய்வம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அந்த தெய்வம் காட்சி கொடுத்துச்சு அப்படின்னா அவன் பிசாசுன்னு தான் சொல்லுவான். இந்த இந்த அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா? எதுக்கு மதவாதத்தை தூண்டுறீங்க? எதுக்காக அங்க போய் ஒரு சாதாரண ஹோட்டல்ல உட்காந்து ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், என்னோட வேலையை பறிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து சுட்டுறான். நீங்க தேவையில்லாம உங்க பக்திங்கிற பேர்ல பல பேரோட உயிரை குடிக்கிறதுக்கு தயாராயிட்டீங்க. இதுக்கும் ஹனுமான் வருவான் அப்படின்னு மட்டும் கனவு கூட காணாதீங்க. அதுக்கு உங்களுக்கு வர்ற ஒரே ஆளு உங்களால். நீங்க அங்க செய்யற அட்ராசிட்டினால அமெரிக்காவுக்கு போற டிக்கெட்டோட விலை $1,00,000 உயர்ந்தது தான் மிச்சம். ஏன்னா ஜிஎஸ்டி வாங்கி வாங்கி அந்த மனுஷன் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாருல, அவர்கிட்ட பிடுங்கணும் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. உங்களால் பல உயிர்கள் பழி போனது தான் மிச்சம். அமெரிக்கா வாழ் இந்தியர்களே, டெக்சாஸ் நிறுவனத்தில் அந்த டெக்சாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹனுமான் 90 அடி சிலை, அலெக்சாண்டர் டங்கன் அவர் கேள்வி கேட்டது எல்லாம் அவரோட வீட்டுக்கு விருந்துக்கு போனீங்களா, விருந்து சாப்பிட்டு வந்துடணும், அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே எத்தனை சர்ச்சுகளில் நாங்கள் தேர் எடுத்துகிட்டு போனால் பிசாசு வருதுன்னு தான் சொல்கிறான். நாங்கள் பேசாமல் தான் இருக்கிறோம். மதவாதத்தில் சண்டை போட்டு கிடக்கிறோமா? உன் மதம் எனக்கு, என் மதம் எனக்கு அப்படின்ட்டு தான் இருக்கிறோம். இது இந்திய நாடு அப்படிங்கிறதுனால ஹிந்து சிலைகள் பல அடி உயரத்தில் இருக்குது. ஆனால் எந்த எந்த கிறிஸ்டியன் சிலையும் வானுயர்ந்து வைக்கவே கிடையாது. அதுக்கு மோடி ஒத்துக்குவாரா? கிடையாது. தமிழ்நாட்டில் வடக்கன் வந்து வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமிட்டு கிடக்குறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிலையை வைக்கிறதுக்கு விட்டுருவானா தமிழன்? எதுக்காக வெளிநாட்டில் போயிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு தயவு செய்து ஹனுமான் இந்துவை போய் சொல்லிட்டாரு, கடவுளை போய் சொல்லிட்டாரு அப்படின்னு மட்டும் போராடாதீங்க. ஏன்னா பகவான் இதுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டான். கொடை வள்ளலா இருந்த கர்ணனையே அத்தனை கேள்வி கேட்டாரு. நீங்கள்லாம் ஏமாத்திரம்.